வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஏறக்குறைய 15% இந்திய மக்கள் அவதிப்படும் ஒரு நோய். எல்லா வயதினரையும் தாக்கி வருகிற ஒரு நோய். இந்த பிரச்சனையினால் அவருக்கு வேலைக்கு கூட செல்ல முடியாமல் இருக்கிற அல்லது அன்றாட அலுவல்களை செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை. வேற எதுவும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தமிழில் வாத நோயின்னு சொல்கிறாங்க, கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, மூட்டு வலி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஆர்த்ரைட்டிஸ். இது பொதுவான பேராக இருந்தாலும் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, எதனால இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருகிறது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் அல்லது என்ன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா, இதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி நோய் அல்லது கீழ்வாதம் என்பது முதலே சொன்ன மாதிரி 15% இந்தியர்கள் அவதிப்படுகிறாங்க. எல்லா வயதினருக்கும் வந்தாலும் 40லிருந்து 50 வயதினருக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் ஒருத்தருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது எந்தெந்த அறிகுறிகளால் அறிந்து கொள்ளலாம் என்றால், மூட்டு வலி அதிகமாக காணப்படுவது முழங்கால், இடுப்பு அல்லது முதுகு வலி. சில பேருக்கு ஷோல்டர் பெயினும் வரலாம். மூட்டு வலி என்பது காணப்படுகிறது. நடந்தாலோ ஏதாவது வேலை செய்தாலோ, வேலை செய்து முடித்த பிறகோ, நடந்து முடித்த பிறகோ வலி வருகிறது. இரண்டாவது அறிகுறி வீக்கம். எந்தெந்த மூடு இருக்கோ அங்கெல்லாம் அந்த மூட்டுலலாம் வீக்கம் வரும். முழங்கால் வீக்கம் வரும், இடுப்பு பகுதியில் வீக்கம் வரும், தோள்பட்டையில் வீக்கம் வரலாம். இது போன்ற வீக்கத்தோடு காணப்படலாம். மூன்றாவது மிக முக்கியமான அறிகுறி விறைப்புத்தன்மை, ஸ்டிஃப்னஸ். முக்கியமாக காலையில் எழுந்தவுடன் பாடியே ஸ்டிஃபாக இருக்கும், காலை கீழே வச்சு நடக்க முடியாது, ஒரு ஸ்டிஃபாக கட்ட மாதிரி இருக்கும். அதிகமாக காலை நேரங்களில் காணப்பட்டாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு, முதல் 5 அடிகள் எடுத்து வைப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும். பெரும்பாலான அறிகுறி வலி, வீக்கம், விறைப்புத்தன்மை. இது இருந்தாலே இந்த 3 அறிகுறிகள் 3 வாரங்களுக்கு மேல் உங்களுக்கு இருக்கிறனால ஆரம்ப கட்ட ஆர்த்ரைட்டிஸ், வாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். இதை தவிர சில அறிகுறிகளும் இருக்கலாம். வலி, வீக்கம், விறைப்புத்தன்மை தவிர மேலும் சில அறிகுறிகள் காணப்படலாம். அதாவது சோர்வு, பசி குறையிறது, எடை குறைஞ்சு கொண்டே வருகிறது, கண்களில் ஏற்படும் சில மாற்றங்கள், சிவந்து போகிறது, தோல் ஏற்படுகிற சில தோல் வியாதிகள் போன்றவை அல்லது பெண்களாக இருந்தால் அடிக்கடி அபார்ஷன் ஏற்படுகிறது. இது எல்லாமே வாத நோயின் அறிகுறிகளே. வலி, வீக்கம், விறைப்புத்தன்மையோட இந்த அறிகுறிகளும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். ஏனென்றால் வாத நோய் என்பது, அந்த ஆர்த்ரைட்டிஸ் என்பது போனை மட்டும் அல்லது ஜாயிண்ட்டை மட்டும் பாதிப்பது இல்லை. தசைகளையும் பாதிக்கும், தசைகளையும் நார்களையும் பாதிக்கும், எலும்புகளையும் பாதிக்கும், மூட்டுகள் உள்ள சிறு சிறு உறுப்புகளையும் பாதிக்கும், இரத்த குழாய்களையும் பாதிக்கும். சொல்லப்போனால் எல்லா விதமான உறுப்புகளும் திசுக்களும் பாதிப்படைகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை அணுகினால் ஈஸியாக சரி செய்து கொள்ள முடியும், எளிதாக சரி செய்து விடலாம். நோய் முற்றி போய்விட்டால் சரி செய்ய முடியாத நிலைமை ஏற்படலாம், அல்லது மிகவும் அதிக செலவு பிடிக்கின்ற வைத்திய முறைகள் அல்லது ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ ஆரம்ப கட்ட அறிகுறிகளை மனதில் வைத்துக்கொண்டு இது 3 வாரங்களுக்குள்ள உங்களுக்கு மேலே இருந்தால் மருத்துவரை அணுகி எளிதாக சரி செய்து விடலாம். சரி, இந்த நோய் வருவதற்கான, வாத நோய் யாருக்காரு நிறைய ஆபத்து இருக்கிறது, வருவதற்கான சான்ஸ் இருக்குது. 40 வயது மேற்பட்டவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள்,
உடல் பருமன் உள்ளவர்கள், உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்கள், அல்லது நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கிறவர்கள், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிம்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏதாவது ஜாயிண்டில் அடிபட்டு இருந்தால் இந்த ஆர்த்தரைட்டிஸ் வரக்கான வாய்ப்பு மிக அதிகம். சர்க்கரை நோய், வலிப்பு நோய் உள்ளவர்களும் இந்த அடிக்கடி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதால் போன் வலிவிழந்து ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வாய்ப்படும். இன்னொரு முக்கியமான காரணம் தவறான பழக்க வழக்கங்கள், முக்கியமாக புகைப்பிடித்தல், மது பழக்கம், உடல் பருமன், இது எல்லாமே இருந்தால் உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சரி, இந்த ஆர்த்தரைட்டிஸ் என்பது 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறது. இதில் பரவலாக அல்லது காமனாக காணக்கூடிய வகைகள் தேய்மானத்தினால் வரக்கூடியது, டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ். முக்கியமாக முழங்காலில் காணப்படுகிறது. 40 வயது மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காணப்படுது. பெண்களிடையே சிறு அதிகமாகவும் காணப்படுகிறது. முழங்காலும் இடுப்பெலும்பிலும் இந்த ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அதிகமாக காணப்படுகிறது. அது டீஜெனரேட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ், வயதின் காரணமாக தேய்மானத்தினால் வரக்கூடிய, திசுக்கள் தேய்வதால் வரக்கூடிய மூட்டுவியல் வலி. இரண்டாவது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ், அலர்ச்சி காரணமாக வருகிறது. இந்த அலர்ச்சி என்பது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது அவங்களுடைய உடம்பில் இருக்கிற திசுக்களே எதிரியாக மாறி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் போன்றவை காமனாக காணப்படக்கூடிய அலர்ச்சியினால் வரக்கூடியது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இது எப்படி தவிர்ப்பது, வராமல் தவிர்ப்பது அப்படின்றால், ஆர்த்தரைட்டிஸ் வரக்கூடிய ஆபத்தை தவிர்த்தாலே போதும். முக்கியமாக எடை சரியாக மெயின்டைன் பண்ணுறது, உடல் பருமனை தவிர்ப்பது, உடல் உழைப்பு இல்லாமல் வேலை செய்பவர்கள் பயிற்சிகளை தினந்தோறும் செய்வது. உடல் பயிற்சி என்பது மிக மிக இன்றியமையாதது. ஏதேனும் நோய் நம்மளுக்கு வந்திருந்தால், முக்கியமாக சர்க்கரை நோய் போன்றவை வந்திருந்தால் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது. இதை தவிர சரியான உணவு பழக்கங்கள், புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும், மது அருந்துவதை அறவே தவிர்க்க வேண்டும். இது போன்றவை இருந்தாலே உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். சரி, இதை தவிர மிக முக்கியமானது, சில உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ், அதாவது அலர்ச்சியினால் வரக்கூடிய மூட்டு வலி என்பது பெரும்பாலும் சில உணவுகளை தவிர்த்தாலே வலிகளிலிருந்தும் அந்த அலர்ச்சி நோயினால் வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். சுருக்கமாக எந்தெந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும், எல்லா மூட்டு வலி இருக்கிறவர்களும் தவிர்க்க வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் மிக முக்கியமானது ரிஃபைன்டு சுகர், சர்க்கரை சேர்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது சர்க்கரை அதிகமாக உள்ள உணவு பதார்த்தங்கள், இனிப்பு வகைகள், குளிர்பானங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். இந்த சர்க்கரையின் அளவு உடம்பில் அதிகமாகும் போது அலர்ச்சி தன்மை அதிகமாகிறது. இதனால் வலிகளும் கூடுகிறது. இந்த ஆர்த்தரைட்டிஸோட தீவிரத்தன்மையும் அதிகமாகிறது. உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை நோய் அல்லாதவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 25 கிராமுக்கு குறைவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏறக்குறைய ஒரு 3 டீஸ்பூன், அவ்வளோதான். இதை தவிர நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய மருத்துவ ஆராய்ச்சியின்படி வலிகள் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அளவான சர்க்கரை, குறைந்த சர்க்கரை என்பது மிக மிக அவசியம். இரண்டாவது ஆபத்தான உணவு என்பது ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பொரிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள். இந்த பொரிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள், அதிகமான வெப்பநிலையில் சமைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களில் அலர்ச்சித்தன்மை அதிகமாக ஏற்படுகிறது. வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 நாளைக்கு நீங்கள் அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மடங்கு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்களுக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்பில் அலர்ச்சித்தன்மை ஏற்பட்டு இல்லாதவர்களுக்கும் இந்த மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு மருத்துவ
அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்கள் அதிக பொரிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்வதால் வலிகள் 3 மடங்கு அதிகமாகும். எடுக்காமல் இருக்கிறத விட. 3வது ஆபத்தான உணவு என்பது ஆல்கஹால், பீர். இந்த ஆல்கஹாலை உண்ணும்போது அல்லது பருகும் போது பியூரின் என்ற பொருள் உற்பத்தியாகிறது. இது கவுட்டி ஆர்த்தரைட்டிஸை உண்டு பண்ணுவதற்கான ஆபத்து மிக மிக அதிகம். ஆல்கஹால் அல்லது மது அருந்துவதை 3 வாரங்களுக்கு தவிர்த்தாலே அவங்களுக்கு வலிகள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ 3 வாரங்களுக்கு மேலே எடுத்துக்கலாமா அப்படின்னா, எடுத்துக்கிட்ட உடனே முன்னாடி என்ன வலி இருந்ததோ அது திரும்பி வரும். ஸோ மதுவை தவிர்க்க வேண்டும் என்பது மிக மிக இன்றியமையாது. உங்களுக்கு மூட்டு வலி வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், ஏற்கனவே ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்கள், முக்கியமாக கவுட் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்கள் மது வகைகளை அறவே தவிர்க்க வேண்டும். 4வது உணவு வகைகள் என்பது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதாவது டிரான்ஸ் ஃபேட். இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது ஒரு செயற்கை கொழுப்பு கலந்தது. பெரும்பாலான இயற்கை கொழுப்பை விட இந்த செயற்கை கொழுப்பு நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பதால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. சில நாடுகளில் இந்த டிரான்ஸ் ஃபேட் என்பது தடை செய்யப்பட்ட உணவுப் பொருள். இருந்தாலுமே பல நாடுகளில் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவில் இந்த டிரான்ஸ் ஃபேட் என்பது இன்றியமையாத ஒரு பொருளாக கலந்து விடுகிறது. எனவே பதப்படுத்தப்பட்ட பொருள் தவிர்க்க வேண்டும் என்பதை, அதில் டிரான்ஸ் ஃபேட் இருக்கிறது என்று போட்டிருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுங்கள். இது வலியை மட்டுமல்லாது பல இருதய நோய்களை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அடுத்தது 5வது வகை என்பது ஒமேகா ஃபேட்டி ஆசிட். இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் நிறைய நான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. அதில் 2 வகை இருக்கிறது, ஒமேகா 6, ஒமேகா 3 அப்படின்னு. 6 என்பது ஆபத்தை வரவழைக்கக்கூடியது. ஸோ அப்போ 3 மட்டும் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, 6 அதிகமாக இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் போன்ற சில வகைகளை தவிர்த்து விடலாம். வெஜிடபிள் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? முடிந்தளவு இந்த எண்ணெய் வகைகளை குறைத்து உண்பது என்பது ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடை தவிர்க்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட், ஹோல் கிரைன், சீட்ஸ் போன்றவதை எடுத்துக்கொள்ளலாம். சியா சீடு போன்றலாம். சொல்லப்போனால் அதிக அளவு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் முக்கியமாக இருக்கக்கூடிய எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது, தாவர எண்ணெய் வகைகளை குறைப்பது என்பது நல்லது. 6வது வகை குளூட்டன். இந்த குளூட்டன் ஃப்ரீ டயட் என்பது சில சமயம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்களுக்கு மிக அதிக அளவு உபயோகப்படும். ஏனென்றால் இந்த குளூட்டன் ஒவ்வாமை என்பது வலி நோய்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த குளூட்டன் என்னென்ன பொருள் இருக்கிறது இல்லை என்பது நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் இப்போ போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கனால அந்த பொருளை குளூட்டன் ஃப்ரீ, குளூட்டன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். குளூட்டன் இல்லாத பொருட்களை உண்பது என்பது மிக மிக நல்லது. 7வது என்பது சில காய்கறிகள், அதாவது நைட் ஷேட் வெஜிடபிள்ஸ் அப்படிம்போம். நம்ம அதிகமாக உண்ணக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய் போன்றவை என்பதை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது குறைந்த அளவு சேர்த்து கொள்ளலாம். கத்திரிக்காய், தக்காளி என்பது மூட்டு நோயை உண்டு பண்ணலாம். அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு வருவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. குறைத்து கொண்டாலோ அல்லது தவிர்த்தாலோ சில சமயம் வலிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8வதான ஒரு பொருள் பால் சம்பந்தப்பட்டமான உணவு வகைகள், டைரி ப்ராடக்ட், பால், சாக்லேட் போன்றவை என்பது தவிர்ப்பது என்பது மிக மிக நல்லது. முக்கியமாக மூட்டு வலி நோய் உள்ளவர்கள் இந்த பால் பதார்த்தங்களை குறைவாக சாப்பிட்டால் வலிகள் குறைகின்ற என்பது நிரூபிக்கப்பட்டது. ஸோ வாத நோய் உள்ளவர்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவதாலும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வதாலும்
ஏற்பட்டிருக்கிற சர்க்கரை நோயின் அளவை கட்டுக்குள் வைப்பதாலும், ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சை மேற்கொள்வதாலும் வாத நோயை முற்றாமலும் தீவிரத்தன்மை அடைந்து நம்மளை பாதிக்காமலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.